ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது ஒரே மொட்டை மாடியை சுற்றி வெள்ளையாக இருக்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? அடிக்கிற வெயில் முடியலைங்க எங்களால். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கூலிங் பெயிண்ட் வாங்கி அடிச்சிட்டோம். எங்கள் ஊர் வந்து அரக்கோணத்தில் பார்த்திங்கன்னா வெயில் சும்மா சுரீல்னு அடிக்கோங்க. வீட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரி இருக்கும் வெயில். இப்போ இந்த பெயிண்ட் அடித்ததால் எங்களுக்கு வெயிலே வரல. இங்கே பாருங்கள், பெயிண்ட் அடித்து 2 நாள் ஆச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தான் நாங்கள் மாடிக்கு வந்து பார்க்குறோம். சூப்பராக இருக்குங்க இந்த பெயிண்ட்டு. நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆகுது. ஏசியே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த பெயிண்ட்டை வாங்கி அடிச்சிருங்க. ஏசிக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசு பெயிண்ட் வாங்கி மொட்டை மாடியில் அடிச்சிருங்க. வீடு நல்லா சில்லுன்னு இருக்கோங்க. பெயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னு நாங்கள் பாருங்கள் படிக்கட்டில் கூட அடிச்சிட்டோங்க. இந்த பெயிண்ட்டு நாங்கள் இந்த வருஷம்தான் அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மாடியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் ஒரு நாள் அடித்தாங்க. அது மறுநாள் வந்து செகண்ட் கோட்டிங் அடித்தாங்க. ஏன்னா இந்த கூலிங் பெயிண்ட் வந்து எப்போவுமே 2 கோட்டிங் அடிக்கணுமா, அப்போ தான் அந்த சில்னஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், எங்கள் மாடி வந்து இப்போ புது வீடு மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கே புதுசாக இருக்குது எங்கள் மாடி பார்க்குறதுக்கு. என்னமோ எங்கள் மாடி பெருசான மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. இந்த பெயிண்ட் அடித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. வீடு நல்லா சில்லுன்னு இருக்குது. ஏசி போட்டவுடனே குளிருதுங்க. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பெயிண்ட் வாங்கி அடிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.